शेषाद्यवंशकर्षोदरिपूर्णचन्द्रम् श्रीमन्नृसिंह गुरुवर्यवराब्जभृङ्गम् श्रीमन् अनन्तगुरुवर्यसिद्धम् गुणापतिम् सम्पत्कुमारगुरुवर्यम् अहम् प्रपद्ये। श्रीशैलेत्यादिप्रणतोऽस्मि குருவிருத்த குடிநீத்தவன் காமக்கடங்கொள் விழுந்து ஒருவிருத்தம் புக்குழில் உயிரின் புறணிகளுக்கு ஒருவிருத்தம் எதிராமல் குறுகியர் போதரைத்தா திருவிருத்த தூரகத்திலேயே திருநாட்டகத்தே திருநாடு வர ஆகம். இங்கே வரும் ஆகம் இது வீதாவி விபூதி, நித்திய விபூதி. அது நித்தியம் நெருக்க வேண்டியது. அதுக்காக திருவாராதனை வச்சிருக்காங்க. அதுல இன்றைய தினம் என்ன சொல்றார் அப்படின்னா, சாந்தாகாரம் பிருகசேனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதிருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகித்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவமேகம் சர்வலோகைகநாதம். சஹஸ்ரநாமத்தை இந்த ஸ்லோகத்தை செய்திருக்கார். க்ஷீராப்திநாதனை தெரியும். இந்த க்ஷீராப்திநாதனை சேவித்து அவர் எப்பவும் சேவிக்கணும் எங்களுடையான ஒரு ஆசை கொண்டு பிரார்த்திக்கிற பாதிசர்கள் இன்றைய தினம். இது எங்கிருக்கு? திருவாய்மொழியில இருந்தேன்னா, அணைவதர்வட மேல் பூம்பாவையாகும் புலர்வது இருவரவர் முதலும் தானே இடையராம் எப்பொருளுக்கும் வீடுவதலாம் புனைவன் புரிக்கடல் நீந்தோவாச்சே அப்படின்ற ஆழ்வார் 2ஆம் பத்திலே 8ஆம் திருவாய்மொழியிலே அதில் என்ன சொல்றார் அப்படின்னா, முக்த பிராபிய போகத்தை சொல்லுகிறது. அடியோங்கள் பத்த பிராப்தர் ஓம்படியிலே பாவம் கழிஞ்சி ஆச்சாரிய கிருபாகடாட்சத்தாலே நேர போனார். அது முக்த பிராப்தி போகம் கிடைக்கும். அந்த முக்தமானவன் முக்தாத்மாவானவன் எந்த மாதிரி போகத்தை அடைகிறான்? பரமபதத்திலே. அது எங்க இருக்கு அப்படின்னா, பரமபதத்திலே இருக்கு. அது என்ன பேரு? பரஸ்தானியம், பரம்பரம். அந்த பரஸ்தானத்தை பற்றி உயிர் திங் அணை ஒன்று என்ற 4 திருவாய்மொழிகளே ஆழ்வார் சென்றார். அதுல இவன் அணை அணைவது அரவணமேல் பூம்பாவையாகும் புலர்வது. இது முக்த பிராப்தி யோகத்தை சொல்லி முதல் பாட்டில் இத்திருவாய்மொழிக்கு சங்கிரகமாய் மேலுள்ள பாட்டுக்களே ஒருவரத்தை பற்றி போரும் வகையும் அதனை பற்றி எதுவும் வகையும் இருக்கிறது. இந்த பாட்டை விவரிக்கிறார் சம்பூர்ணமா. ஆதிசேஷனை சயனத்தின் மீது சேர்வது திருவாரங்கிருக்க சப்தப்ராகாரமத்தியே சர்வசிவமுகுலோத்பாசமானே விமானே காவேரி மித்ததேசே பணிபத்தி ஜெயனே சேஷபரியின் கபாதே. அவர் இங்க படுத்திருக்க பெரிய விராட்டியின் திருவேணியை கூடுவது ஆகிய இவை நித்திய விபூதியில் எம்பெருமானுடைய காரியங்கள். பிரசித்தர்களான பிரம்மருத்திரன் என்கிற இருவருக்கும் முதல்வனம் அப்பெருமான் தானியாயிருப்பன். எல்லா பொருளுக்கும் சுதாத்தியனாயிருப்பான். மோட்சத்தை அளிப்பவனும் அவனே. சம்சார சமுத்திரத்தை நீந்தி கரையேற விரும்புபவர்களுக்கு தெப்பமாய் இருப்பவன் அவன். நம்மோட்டை சம்பந்த ஹேதுவான அவன் எப்படி விஷீகரிப்பானானது சம்சாரிகளுக்கும் நம்மோட்டை ஒரு சம்பந்தத்தை உண்டாக்கி அவன் கிருபைக்கு விஷயமாக்குவோம் என்று அவர்களுக்கு மோட்ச பிரதத்துவத்தை அருளச் செய்கிறார். காலத்தை கழிச்சிட வேண்டாம், ஞானக்கை தா காலக்கிழமையில் செய்யலே அப்படின்ற இத்திருவாய்மொழிகள் ஈஸ்வரத்துவம் செல்லுகிறது என்று நினைப்பாரும் உண்டு. மோட்ச பிரதத்துவம் செல்லுகிறது என்று பட்டர்களை செய்யும்படி
இவைத்தான் ஒன்றை ஒன்று விட்டிறார்கள். மோட்ச பிரதனாகும். மோட்சம் கொடுக்கிறவன் யாரு? ஈஸ்வரன். நம்ம மோட்சம் கொடுக்கிறவாள் யாரு? என்றவாறார். என்ன உடையவர்? மோட்ச பிரதானத்தை உடையவர். உடையவன் பெற்றுதான். யார் கொடுத்தார்? நம்பெருமான் கொடுத்தார், திருவேங்குடையான் கொடுத்தார், திருநாரணன் கொடுத்தார், தேவப்பெருமான் கொடுத்தார், மலையப்பன் கொடுத்தார். தெற்கு மலையப்பன், வடக்கு மலையப்பன் 2 பேர். திருமாதன் தெற்கு மலை. அந்த மாதிரி மோட்ச பிரதனாம் போது ஈஸ்வரனாக வேணும். இது செய்தாகிற ஆழ்வார்க்கு முதல் தந்திலே சர்வேஸ்வரம் தத்வேஷத்தை பிறப்பித்து, ஆரோக்கியத்தை பிறப்பித்து, ருச்சியை உண்டாக்கி, இவர்களிடம் தான் விழாரை விரும்பி இதுதான் இவரிடம் வளர்ந்தே தம்மோடு சம்பந்தம் உடையார் அளவும் இப்படியே பெருவிகை கரைபுரடும் இருபடியை அனுசந்தித்து சர்வேஸ்வரன் சுபாவம் இருவான பின்பு நாம் பெற்ற பேரு எல்லாரும் பெறும்படி பண்ணுவோம் என்று சம்சாரிகளை அடைய பார்த்து அவர்களுக்கு மோட்ச பிரதிகிறார் என்ற மாதிரி ராமானுஜ கிருபாமாத்த பிரசன்னாச்சாரியாய் எல்லாருக்கும் மோட்சமளிக்கும் தன்மை கேட்டார். எங்க கேட்டார்? தாயார் சந்நிதியிலே, அந்த கஜ்யத்திலே மண்டபத்திலே அடியேனுக்கும் அடியேனை சேர்ந்தவர்களுக்கும் பரிசுந்த பொருளை போக்கு நிர்வகிடம் தந்தோம் ததாஸ்து வஸ்துதே தெய்வ சர்வம் சம்பச்சரையும் பிராட்டி சந்திருந்த விஷயத்தை இவர்தான் பெற்றராய் பிறருக்கு உபதேசிக்கிற பேர்தான். பிராட்டி திருவடி திருவந்தாழ்வாரை பெருகரமாக உடைத்தாய், எத்தனையேனும் அளவுடையார்க்கும் சுயத்னத்தாலே பிராபிக்க அறிதாய், அதனாலே பிறப்பார்ப்பார்க்கு பொருத்தமரப்பிறதாய், சம்சாரத்தில் போகங்கள் போலே அஸ்திரமாயிருக்கே நித்தியமாய், அவீசரமாயிருக்கே அத்தியந்த ஸ்புடமாய், துக்கமிஷ்டயமாயிருக்கே சுகைதானமாய், மங்களமாய், உத்தமமாய், அபரிச்சின்னமாய் இப்படி இருக்கிற முக்த பிராப்திய போகத்தை தமக்கும் தம் பிரகரத்திற்கும் அவன் கொடுப்பதாக பார்க்கிறபடியை கண்டு சம்சாரிகளுடைய ஈதிரிஷ போகிகளாம்படி பண்ண வேண்டும் என்று பார்த்து அவர்களை குறித்து திருமலை செய்ய அதை கேட்க வேண்டும். அவர்கள் பழைய நிலையிலே என்றும் வலையாக மால்யமான் தொடக்கமானார் ராவணனுக்கு சென்ன இதம் போலே அவர்கள் இத்தை அநாதரித்திருக்க நாம் நம்முடைய அனுபவத்தை விட்டு இவர்களுடைய துவக்குங்கிறவருக்கு பிரயோஜனம் என்று வழிவகிக்கும் இடத்திலே தம் கை பொருள் கொண்டு தப்பினார் விஷ்டராமா போலே நாம் மந்திரமென்னம் இவருக்கு நெறிப்போரே ஆகாதொழிய பெற்றோமே இரே என்று ஸ்வலாபத்தை சிந்தித்து இனியே ராஜார் மூட்டார். எல்லாரும் வரல, நானானா இந்த மாதிரி ஏக சந்தோஷப்படுற. இது மோட்ச பிரதத்துவத்தை பற்றியும் சரி ஈஸ்வரத்தை பற்றியும் சொல்லும் விஷயம். இந்த மாதிரி சரித்திரையும் என்ன சொல்றார் அப்படின்னா, இருள் விரிந்தார் வானீர் திரை உகந்து வாடியரோ இருள் விரிந்தான் அன்பர் தேர் வெளித்தூரல் அரவணமேல் இருள்விழி நீல பெருநாடு கிடறு கால்வது போல் இருள்வெறி சோதி பெருமான் உரையும் எரி கடவே. அந்தகாரம் விரிந்தா போலே கருத்து ஒளி திகழார் என்றுள்ள சூரியனை போலே இருட்டு போல் பரவார் என்றுள்ள தேஜஸ்வரிய சர்வேஸ்வரன் திருவனந்தாழ்வான் மேலே அரவதனமே அரவணமே நித்தியவாசம் செய்கிற அலையெறிகிற ஓ சமுத்திரமே, அன்பரான நாயகன் இருளில் பிரிந்து போனார், தேன்படியே இருள் வருவினா போல் கருத்த ஜலமுடைய அலை கொண்டு அந்த திருவடியை அழியாதே கொல் என்று சமுத்திரத்தை பிரார்த்திக்கும்படி போன வழியை
பாகவதர்கள் போர்வழி அளிக்காதேகள். நாங்கள் அதை பார்த்துதான் வந்து சேரப்போகிறோம். இருளை வெளிகுகிற நிலாத்தினம் நீல ரத்னம் போன்ற கருமை என்னுடைய சூரிய மண்டலம் ஒன்று ஒளிவீழ் சிவர போலார் கருமை நிறம் மிக்க வழியுடைய திருமால் சேஷ சயனத்தின் மேல் மேகஷாம் ஈதகோஷேயவாசம் ஜீவத்சாங்கம் கோஸ்துபோத்மாஸ்தானம் நித்திய வாசம் செய்யப்பெற்ற அலை வீசுகிற கடலே சமுத்திர மாமனார் வீடு யாருக்கு எம்பெருமான் அங்கு படுத்திருக்கார். வாயி வாயுராயா சமுத்திரத்தை வாழ்த்துகிறார். இருள் விரிந்தார் அண்ணா இருள் பரம்பினா போன்ற மானியை தெளிவு கொண்டு கருத்த நீரை உடைய அலைகளால் இருள் விரிந்தார் என்பது தேர் வழி தூரல். இருளே என்னை விட்டு பிரிந்து சென்ற நாயகருடைய தேர் போன வழியை அலைகள் வந்து வீசுகிறது. சமுத்திரத்திலே அவன் போன வழியும் மறைஞ்சு போயிடுறது. போன வழியெல்லாம் அடித்திட வேண்டாம், அலைக்கு நமஸ்காரம் பண்ற தலைவி கடலை நோக்கி தேர்வழி தூரல் என்னும் துறை. இத்துறை திருக்கோவையாரை காண்காண்க. களவும் உரையால் நாயகியை உடந்திருந்து களவு முறையால் நாயகியை உடந்திருந்த நாயகன் அதனால் ஊரெங்கும் வழி பருவதை அறிந்து அப்பழி தூக்கல் அடங்குமாறு அவனை சில நாள் எழுந்திருக்க கருதி அதனை நாயகிக்கு கூறாமல் தான் விருதனை அவள் அறிந்தால் வருந்தவள் என்று அவள் அறியாதபடியும் ஊரார் அறியாதபடியும் அவள் முகங்காண்கின்ற பொழுது நான் போக மாட்டாமையாலும் இருளிலே பிரிந்து செல்ல பின்ப பிரிவை அறிந்து ஆத்தாது வருந்துகின்ற நாயக்கி அவரது தேர் சக்கரம் சென்ற அடையாளத்தை நோக்கி அவன் திரும்பி வருவதும் அதனையே தனது உயிருக்கு வெத்துக்கோளாக வரவித்து பார்த்து கொண்டிருக்கையில் அங்கனம் பிரிந்திருந்து இரண்டுவிடம் கடல் கரையாக நெய்தல் நிறமாகாரே அத்தேர் காலடையாளத்தை கடலின் அலை வீழ்ச்சி வந்து அடிக்கப் போல அடிக்கிறாரே என்று அதனை வணங்கி வேண்டிக் கொள்வதாம் இது. முன்பு ஸ்ரீ ராமபிரான் வனவாச யாத்திரை புறப்பட்ட பொழுது உடன் சென்ற அயோத்தி நகரத்து ஜனங்கள் அறியவண்ணானபடி இருவிலே தேரேற்றிச் சென்றார் போரா சென்றனாம் இந்த நாயகனம் தேர்கால் வழியையும் மறைத்து சென்றான் ராமபிரான். சுமந்தன் கூட்டின்று போறது காட்டுக்குள்ள பிரஜைகள் பார்த்து அங்கனம் மறைத்து போகாமல் தெரியும்படி போறதே இவ்விடத்தில் வாஷ். இங்கே தெரிந்த மாதிரி போனான், இங்க தெரியாத மாதிரி போனான். எனவே இருளில் விரிந்தவரான அன்பருடைய தேர் வழியை இருள் விரிந்தார் போன்ற மானீர் திரைகளை கொண்டு தூரல் மறைத்திடாதே என்று கைகூப்பி யாச்சிக்கிறார்கள். தேர்வெளி தூரல் தனக்கு உதவும் பொருட்டு வாழியரோ என வாழ்த்துகின்றாள். கடலே ஒரு தலைவனான பெருமான் எப்பொழுதும் உன்னை விட்டு பிரியாது உன்னிடத்து வாதகம் பண்ணுகிறார். பிரிவு
துயரறியாது கழித்து இழந்துள்ளாய் நீ என்று கருத்துப்பட பின்னறிக்கல் அமைந்தனர். கடலில் உரையும் எம்பெருமானை ஒன்றரை அடிகளால் வர்ணிக்கிறது. உலகத்தில் உள்ள பொருள்கள் ஒன்றும் பெருமானுக்கு ஒப்பாகார் என்பது தோன்ற மூன்றாம் வடியில் பகுதோபமை இல் பொருளுவமை கூறப்படுகின்றது. எம்பெருமானது திருவேணியின் மிக்க ஒளியும் கரிய திருநனமும் பற்றி அந்தராம் இவ்வுவமை. நீரத்னம் போன்ற கரிய தருவுடைய சூரிய மண்டலம் ஒன்று ஒளி வீசுவது போல் கருமை நிறம் மிக்க வழியை வடிய திருமால் என்கிறாள். ஓர் கருநாயிறு அந்தமில்லா கதிர் விரப்பி அதர்ந்திருக்கும் அம்மான் என்பது திருவாய்மொழியிடம். இருள் விதி நீலம் கரு என்ற மூன்றையும் ஒரு பொருள் பன்மடியாக கொள்ளுவான். மிகவும் பெரிய சூரியன் என்றபடி திறகொண்டு தேர்வழி தூரல் வாடியரோ என்னாது வாக்கியத்தின் இடையில் வாடியரோ என்றது திரை கடலாகையாலே காரியம் சென்றுவிடவும் கேளாதே அலைக்கைகளால் தேர்வழியை அடிக்கும்படியை கண்டு நடுவிலே சரணம் குக்கவாறு. அன்பர் பகலில் பிரிந்து சென்றாராகில் அவர் ஆத்தாமையால் தளர்ந்து செல்லும் நிலையை கண்டுகொண்டிருந்து அதனை சிந்தித்தாயினும் உயிர்தரிக்கலாம். அங்கன் இல்லாதபடி இருளில் செல்லுகின்றால் இத்தேர்க்க அடையாளத்தை அன்றி வேறு தஞ்சமுடையேன் அல்லேன் என்பது தோன்றார். இருள் பிரிந்தார் அன்பர் என்றாள். சேர்தற்கு உரிய காலத்திலே பிரிந்து போனார் அந்தோ என்றான் என்னமுமாம். இங்கே பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியான ஸ்ரீசுத்தி என்ன சொல்றது? பகலில் பிரிந்து புகனாராகில் ஆத்தாயாலே நடக்க மாட்டாத ஒழிகிறபடியையும் அவர் முகத்தில் உண்டான குளிர்த்தியையும் ஸ்மிதத்தையும் கண்டு தரித்திருக்கலாயிற்று. அவர்தாமும் பகலில் போகில் இவளை கண்டு வைத்து கால்நடை தாராதென்று இருளிலே போனார். எங்களும் போனாரும் மீண்டு வந்து சேரும் காலத்திலே போனார். பரார்த்த தரிசனங்களாலே ஆடியிருக்க வேண்டாத காலத்திலே போனார். இது இருள். சம்போக காலத்திலே போனார். தேர் வழி தேர் சக்கரம் போன அடையாளமுள்ள வழி. தூரல் கூறாதே எதிர்வரை ஏவல் ஒருமை. இதற்கு சுவாபதேசார்த்தம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, அன்பரான பாகவதரை பிரிந்து வருந்துகிற நிலையில் அவர்கள் பக்கல் தமது மனோரதத்தை இடைவிடாது செலுத்தி அதனாலேனும் ஒருவாறு ஆறியிருக்கிற ஆழ்வார் அம்மனோரதம் போக்கை இடையில் குலையாதொழிய வேண்டும் என்று சம்சாரமாகிற கடலை நோக்கி ஆர்த்தித்து கூறுகிறான். சம்சாரத்தை அலவீசும் கடல் என்றது பல துன்பங்களை மேன்மேல் உகந்து அகப்பட்டவர் ஆழ்ந்திரும்படி பாவும் தன்மையாகலாலும் அளத்தற்கரிய பரப்புடைமையால் என்றார். சம்சாரம் எம்பெருமானுடைய லீலாவிபூதி என்பதை குறிக்கும் பின்னிரண்டடி. எம்பெருமான் அடியார்கள் மக்கள் ஈடுபட்ட தனக்கு தீங்கு செய்திராமை பொருட்டு சம்சாரத்திற்குள்ள பகவத் சம்பந்தத்தை எடுத்துக்காட்டி உருவு கொண்டாடியவர்கள். இருள் விரிந்தார்னா மானீத்திரு கொண்டு மோகாந்த
பெருக்கை உண்டு பண்ணுகிற பல சம்சார கவலைகளாகிற அலைகளால் இருள் பேய்ந்தார் அன்பர் பேர் வழி தூரல். இருள் தருமாஞானமான இவ்விரகத்திலே நம்மை விட்டு பிரிந்து சென்ற ஆப்த பந்துக்களான பாகவதர் விஷயத்தில் யான் செலுத்துகிற மனோரத நெறியை குலைத்திடாதே என்று வேண்டியபடி தமக்கு தீங்கு செய்யாமல் உதவும் பொருட்டும் வாழி என்றார். வாடியரோ அசை வாடியா என்றும் வியன்கோள் ஈத்துயர் கெட்டு வாடி என நின்றது. வாடியரோ என்பதில் வாடியர் என்பதை நகரம் மெய்யீத்து வியங்கோள் எனக் கொண்டு ஓகாரத்தை வசை என்னவா. சரி, என்ன கம்மரி விஷயம் அப்படி என்ன? முக்த பிராபிய போகம் பரியங்க வித்தியிலே தேவிமாராவார திருமகள் பூமி ஏவும்மத்தவரதாள் செய்வார் வெய்ய விரகம் மூந்தரையாட்சி வேண்டு வேண்டுவென்றுவம். பரியங்க வித்தியிலே எம்பெருமான் எழுந்ததற்கு விஷயத்தை சொல்ற பகவத் சம்ஸ்லேஷம் உண்டாயிருந்த பின்பு அது தவறி பிரிந்த ஆத்தாமையை கலந்து பிரிந்த தேரேறி போக அவருடைய தேர்வழியை பார்த்து விரப்பித்திருக்க அமையும் என்று கடலை அந்த தேர்வழியை அழிக்காதே என்று பிரார்த்திக்கிறார். அவனோடுள்ள சம்பந்தமே மோட்ச பிரதம். தீயப்பிரியானவனுடைய அதிமானுஷ தேற்றங்களை பிரத்யக்ஷிக்கிறான். நன்மை பெரு விரும்புவர்கள் அவனை சீக்கிரம் ஆசிரியுங்கோள். நானும் சொன்னேன் நவருவரன் நமோ நாராயணமே என்கிறபடியே மாவாகி ஆமையாய் இணைவனாம் எப்பொருளுக்கும் என் தீர்த்தனே என்றது. இது அர்ஜுனன் முன்பே நிரூபித்து நிர்ணயித்த வர்த்தம். தீர்த்தன் என்ற சேவடி மேல் பூன் தாமம் சேர்த்திய செம்னுடுமேல் தான் கண்டு என்று குவிப்பிராட்டி திறத்தில் சர்வேஸ்வரன் படுகிற வியாமோகத்து அறிவல்லார் யார் 7ஆம் பாசரத்தில சொல்லி அவன் அத்புத கர்மங்களை ஒருவராலும் பரிச்சேரிக்க வேண்டாது என்ற விஷயத்தையும் சொல்லி அவன் சர்வகருத்தத்தை இசையாத இரணியன் பட்டிருவடிகள் என்று எச்சரித்து சலாபானுசந்தானத்தாலே கிருஷ்ணராகிறார் அபிசித்தார் முக்த பிராப்தியம் லோகத்தை பெறுவது முடிக்கிறார். ஆகியிருந்து எம்பெருமான் பரமவரத்தை அனுபவிக்கும் வாசகம் அதுக்கு சமுத்திரத்தை இடம் கொடுக்க வேண்டும், கழித்திருவாண்டாம் என்று முடிக்கிறார். அஸ்மத்மாம் எத்திசே கர்மத்தியமாம் இல்ல காஷ்மீர் என்ற வந்தே குரு பரம்பராம்.